அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் 9ஆம் வகுப்பு அளவியலில் பயிற்சி 7.3 8வது கேள்வி பார்க்குறோம். ஒரு கனசதுரத்தினுடைய கொள்ளளவு கொண்ட தொட்டியில் 1,25,000 லிட்டர் பால் இருக்குது அப்படின்னா அந்த கனசதுரத்தினுடைய பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. அதான் கனசதுர அளவுள்ள ஒரு தொட்டி, பால் தொட்டி. அதில் வால்யூம் 1,25,000 லிட்டர் பால் இருக்குது. அப்போ சைடு என்னான்னு கேட்குறாங்க கேள்வி. இதுதான் அது உள்ளே இருக்கிற பால் ஞாபகம் வச்சுங்க கனசதுரத்தில். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு ஃபார்முலா கனசதுரம் ஈக்குவல் டு ஏ கியூப்னு அர்த்தம். அப்போது அது கொடுத்துருக்காங்க 1,25,000 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்போது 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு எவ்வளோ 1000 லிட்டர்னு அர்த்தம். இந்த 1000 வகுத்துட்டோம்னா நம்ம மீட்டர் கியூப் கிடைக்கும். அப்போ 1,25,000 1000 லிட்டரில் வகுத்துட்டோம்னா நமக்கு மீட்டர் கியூப் வந்துடும். அப்போது ஒரு 1000 இதில் 125,000 வகுத்துட்டோம்னா அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 125 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். அப்போ மீட்டர் கியூப் கிடச்சிச்சு. அப்போ 125 எப்படி ஆகலாம்? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5ன்னு ஆகலாம். 3 5 பெருக்குனா 125 வரும். அப்போ 5/3. அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 5 கியூப்னு இருக்கிறதுனால அடுக்கு 2 சமமாக இருந்தால் அடிமானம் சமம். அப்போ ஏ ஈக்குவல் டு 5. அப்போ 5 மீட்டர்னு அர்த்தம் சைடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுதான் அந்த பால் தொட்டியினுடைய பக்க அளவு 5 மீட்டர்.